என்ன விட நீங்க சங்க வீட்டை கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவா. அங்க திருப்பி விட்டுட்டீங்க, வேற சொல்லுங்க. வாங்க வாங்க, சங்க வீட்டை கேளுங்க, சங்க வீட்டை கேளுங்கன்னு சொல்றாரு. சங்க வீட்டை கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம் டெய்லி ஃபேஷன், தினம் தினம் புது பொலிவுடன் டீசெண்டாகவும் இருக்கு, யூனிக்காகவும் இருக்கு. அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க வெப்சைட்டுகள் வந்து கிரியேட் பண்ணீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்கு. தமிழ் ப்ரோஸ் கடை கேட்க முதல் நாள் போய் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அடுத்த லொகேஷன் எப்பன்னு சொல்லி பாப்பம் என்றார். அடுத்த லொகேஷன் வந்துட்டு உங்கள்ட்டையும் அதே கேள்விதான். அடுத்தது அப்ப வெரி சூன் அடுத்த லொகேஷன் வேற போகுது. அப்படி இப்ப இங்க வந்து பார்க்க தான் தெரியுது எல்லா யூடியூபர்ஸும் நிக்கிறேன். உண்மைதான், உண்மைதான். ஒரு பெரிய ஒரு உறவுன்னு சொல்லலாம். போட்டு கொடுக்கறதுல போட்டு கொடுத்து விடுறா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். இன்றைக்கு பிரபல யூடியூபர் தவகரனுடைய கடை திறப்பு விழா. இன்றைக்கு இந்த வீடியோல அதைத்தான் பார்க்க போறீங்க. தவகரனுடைய கடை எங்க இருக்குன்னு சொன்னா, இது வந்து கல்வியங்காடு சந்தி, யாழ்ப்பாணத்துல கல்வியங்காடு சந்தியால இங்கால அச்சுவேலி பக்கம் போற பக்கமா ஒரு 50 மீட்டர் இடைவெளியில இருக்குது. டெய்லி ஃபேஷன் என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே தன்னுடைய யூடியூப் தளத்திலையும் இதை வந்து சொல்லி இருக்கிறார். நல்ல ஒரு லோகோ வந்து இதுல செஞ்சிருக்கணும். டெய்லி ஃபேஷன், தினம் தினம் புது பொலிவுடன் என்று சொல்லி இருக்கிறது. ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறார். இனி உள்ள எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தால்தான் தெரியும். கடைக்குள்ள வந்தோடனேயே சங்கவி வந்திருக்கிற கஸ்டமருக்கு உடுப்புகளை காட்டி கொண்டிருக்கிறா. நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கனால பார்ட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. டெய்லி ஃபேஷன் திறப்பு விழாவுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்கணும். உசாந்தன் நிற்கிறார், ரஞ்சித் யூ, அப்படி நிறைய பேர் நிற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ரோஸ் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய தெரிவுகள் இருக்குது. இதில் வந்து ஷர்ட் வந்து நல்ல நல்ல கலர்ஸில் வச்சிருக்கணும். இங்கே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கணும். என்ன ஒரு காரணம்டா, நிறைய நாங்கள் தமிழ் பெயர் வச்ச நாங்கள் அதில் வந்து தழுவல் வந்தது ஒரு காரணம். அடுத்தது வந்து தமிழ் பெயர் போட்டு நாங்கள் ரிஜெக்ட் ஆயிடுது. ஒரு பெயர் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போறோம்னா அதுக்கு போட்டு பாக்குறதுக்கு காசு அவைலபிள் இல்லை. ஒரு பெயரோட பக்கத்துல மாத்தினாலும் இப்ப தெரியணும் இல்லை. அது ரொம்ப கவலை. அதோட பார்த்துட்டு இது எதிர்ச்சியா தான் அண்ணா போட்ட பெயர். இது அண்ணா இந்த பேரை சொன்னா சும்மா போட்டு பதம் கிடைச்சிட்டு. ஆனா ஒரு யுனிக்கான பெயரா இருக்கு. நல்ல ஒரு டீசெண்டாகவும் இருக்கு, யுனிக்காகவும் இருக்கு. அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க வெப்சைட்டுகள் வந்து கிரியேட் பண்ணீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்கு. அது ஒரு ஈஸியாவே .com போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நாங்கள் வந்து பெயர் வைக்கிறன்றது விஷயம் வந்து நாங்கள் கதைக்கலாம். இப்ப இந்த பேரை வைக்கலாம், அந்த பேரை வைக்கலாம், இந்த பேரை வைக்கலாம். நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போய்க்கான அதுல இருக்கிற பிரச்சனை பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு பேர் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்கான அந்த பிரச்சனை அதுகளை சரியா வர மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பேரும் வைக்கலாம். அடுத்து என்ன சொன்னா, இப்ப உடுப்புகள் ரெண்டு வரைக்கும், ஆடை திருப்பி ரெண்டு வரைக்கும், இப்ப யாழ்ப்பாணத்துல இலங்கையை பொறுத்த வரைக்கும் உடனே இந்தியா ஆண்டு வரும். இந்தியாவை தாண்டி இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வேறு இடங்கள்ல இருந்து ஆடைகள் வரும். அப்படி உங்களுக்கு சைனா, தாய்லாந்துல எல்லாம் வருது. முக்கியமா இங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இந்திய ஆடைகளை வந்து விரும்பி மேலண்டா இங்கத்த ஆடைகளும் இந்திய ஆடைகளும் டெண்டன் கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதால அந்த விரும்பி குவாலிட்டி வந்து நல்ல அதிகமா நல்ல குவாலிட்டியா இருக்கிறதால அதை விரும்புகிறோம். அப்ப அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு விடயம்னு சொல்லலாம். அதாவது இப்ப நீண்ட கால ஒரு யூடியூபர் நீங்க இப்ப வந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு ஆடத்துறை, ஒரு பிசினஸ் மேனா வந்திருக்கிறீங்க. இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்தை சொல்லுங்க. உண்மையிலே பிசினஸ் பார்க்க இதுதான் எனக்கு முதல் அனுபவம்.
எனக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்தாலும் ஆனா நல்லா செய்வேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு குறைஞ்ச விலையில பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றது வேலை வாய்ப்பும் எனக்கு கொடுக்கக்கூடிய இருக்கு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னால இப்ப 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அது கொடுப்பேன்றத ரொம்ப சந்தோஷம். அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இப்ப இன்றைக்கு திறப்பு விழாவுக்கு அந்த மலிவு விற்பனைகளை பற்றி சொல்லுங்களேன். விலைகள் என்ன மாதிரி? விலைகள் வந்து இங்க அடிச்சிருக்கிற விலையில இருந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன். இது வார ஒரு 5 நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஞாயிறு மட்டும் இந்த டிஸ்கவுண்ட வந்து கொடுத்துருக்கிறேன். பத்திரிகைகள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வேற ஒரு ஆஃபர்களும் இருக்குது. என்ன விட நீங்க சங்க வீட்டை கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுவா. அங்க திருப்பி விட்டுட்டீங்க. வேற சொல்லுங்க. வாங்க வாங்க. சங்க வீட்டை கேளுங்க, சங்க வீட்டை கேளுங்கன்னு சொல்றாரு. சங்க வீட்டை கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்ப உடுப்புகளோட விலை கழிவுகளை பற்றி சொல்லுங்க. அவர் வந்து உடுப்பு செலக்ஷனுக்காக போயிட்டாரு. இந்தியாவுக்கு போனபடியா நான் தான் வந்து எல்லாம் பாக்குறேன். இப்ப கலெக்ஷன்ஸ் வெரைட்டில இப்ப நியூ அரைவல் சம்பந்தமா சொல்லுங்க. இப்ப கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி இருக்கிற உடுப்புகள் தெரிவுகளை பற்றி சொல்லுங்க. செல்வார் இருக்கு, அதே மாதிரி டாப் இருக்கு, பிளவுஸ் இருக்கு, அந்த ட்ரெண்டிங்கா போற ஃபிளாஷோ ஜீன்ஸ் சொல்லி சகலதுமே வந்து நாங்க வந்து போட்டிருக்கிறோம். இன்னும் வந்து கொண்டிருக்கோம். 240 கிலோ பார்சல் வந்து இன்னும் வந்து சேரையில வரையில 240 கிலோ பார்சல் இன்றைக்கு பின்னேரம் தான் காண வந்திருக்கும். அவன் வந்து ரொலியாளராக பின்னேரமா அப்ப வரும் காலங்கள்ல வந்து நிறைய நல்ல கலெக்ஷன் முடியுமா இருக்கு. ஓப்பனிங் வந்து இன்றைக்கு தான் நல்ல நாள். ஆடி பிறந்தா வந்து இந்த தெரியலாண்டபடியா இன்றைக்கு வந்து அவசர அந்த ஓப்பனிங் வந்து செய்தாங்க. தமிழ் ப்ரோஸ் கடை கேட்க முதல் நாள் போய் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அடுத்த லொகேஷன் எப்பன்னு சொல்லி பாப்பம் என்றார். அடுத்த லொகேஷன் வந்துட்டு உங்கள்ட்டையும் அதே கேள்விதான். அடுத்தது அப்ப வெரி சூன் அடுத்த லொகேஷன் வேற போகுது. அப்படியா? இல்ல இதுல எனக்கு சின்ன ஒரு கொஞ்சம் லேர்ன் பண்ண வேணும். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கு. ஆனா என்ன இந்த அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டால் நாங்க அடுத்த ஸ்டெப்பை எங்களுக்கு வந்து நிறைய பாடங்கள் வந்து வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள போக வந்துடுது. ஆனா ஏற்கனவே சில ரிவ்யூகளும் பார்த்திருந்தேன் நான். பதிலையும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும் இல்ல? எங்களுக்கு வந்து இப்ப ஸ்ரீலங்கன் ஐட்டம் அது மாதிரி இந்தியன் ஐட்டம் இருக்கு. ஆனா நாங்க வந்து வாங்கக்குள்ள எங்களுக்கு வந்து வித்தியாசம் பெருசா தெரியாது. ஆனா நாங்க கடையில் செய்ய வலிக்கிறீங்களே அந்த குவாலிட்டி வித்தியாசங்கள் அதெல்லாம் தெரியுது. என்ன மாதிரி ஆடைகள்ல வித்தியாசங்கள் இருக்கு, அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஸ்டாஃப்ஸ் வேணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த விளம்பரம் எல்லாம் சொல்லி இருந்தீங்க. இப்ப போதிய அளவு வந்துட்டோமா இல்ல இப்பவும் தேடிக்கொண்டு தான் இருக்கீங்களா? இப்ப தேடிக்கொண்டு இருக்கிற நல்ல வேலைக்கும் மேலே நிறைய பேருங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். கண்டாக்ட் பண்ணுங்க. உண்மையிலே வேலை வாய்ப்புன்றது முடியமா இருக்கு. தவகரனை பற்றி சொல்லணும். நான் தவகரனை வந்து முதல்ல வீடியோ பார்த்துருந்தேன். நான் ட்ரெயின் வீடியோ அதுக்கப்புறம் கீழ்ஸ்ல சந்திச்சிருந்தேன். நான் இப்ப ஒரு யூடியூபரா இன்னொரு யூடியூபர் பேரை சொல்றதுக்கே பல இடங்கள தயங்க அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படி நான் பேரை சொல்லவும் நீங்க அதையும் சொல்லி இருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே முழு வீடியோ வரும்னு சொல்லி. நல்ல விஷயம். எல்லாருமே உண்மைதான். இப்ப இங்க வந்து பார்க்கத்தான் தெரியுது எல்லா யூடியூபர்ஸும் நிக்கிறேன். எனக்கு அதை விட சந்தோஷம். உண்மைதான். ஒரு பெரிய ஒரு உறவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு இப்ப உங்களுக்கு வீடியோ எடுக்க நேரம் இருக்கு. அப்படியா? திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காரு. சரி 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 நிறைய யூடியூப் இவர் வந்திருக்கிறார். மட்டக்களப்புல இருந்து இப்படி பல யூடியூபர்ஸ் இங்க வந்திருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. அவைக்கு வந்து நன்றியை வந்து கட்டாயம் வந்து நாங்க தெரிவிக்கிறோம். எல்லாருக்குமே மிக்க நன்றி வந்ததுக்கு. உங்களோட அன்புன்றது இல்லை கடந்த அதுதான். நன்றி தவகரன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி சொல்லவே இல்லை. அவர் தான் எங்களுக்கு லோ எல்லாம் செய்து சரி 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 சரி. உங்களோட லோகோ மேக்கர் வேற தான். வாழ்த்துக்கள். இல்ல இல்லங்க கிட்ட இல்லங்க. சரி சரி. ஒரு கிழமைக்கு முதல்ல எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி தந்து, நேட் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி தந்து. போட்டு கொடுக்கறதுல போட்டு கொடுத்து விடுறா. கையில பட்டி போட்டத கண்ணாடி. ஓ ஞாபகார்த்த தழும்பு. கண்ணாடி திறக்க போவேங்க ஞாபக தழும்பா இருக்குது. எங்க வெட்டிட்டு இல்ல. ஓ எனக்கு ரொம்ப கவலையா போச்சு.
எல்லா யூடியூபர்ஸ் அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்க அடுத்த இன்னொரு கேள்வி, இந்த டெய்லி ஃபேஷன் யார் சூஸ் பண்ணது, நீங்களா? அது அண்ணா தான். அண்ணாண்ட ஒரு கொமனான ஒரு பேர் நல்லா இருக்குது. இந்த வானத்துல போய் கொண்டிருக்கீங்க, திடீர் இடங்களுக்கு இந்த பேர் வந்து டக்குனு ஞாபகம் வந்தது. மற்றது எனக்கு பேரை யோசிச்சேன். பிறகு அதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்காம பிரச்சனை வர பவிஷ்டனுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க தேடி பார்த்துருக்கீங்க. நாங்க அந்த ஒரு பேர் எடுத்தோம்னா பிசினஸுக்கு EROCக்குல அந்த அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க கொஞ்சம் வித்தியாசமே தான் தர மாட்டாங்க. அப்ப நாங்க பார்த்துட்டு கடைசியா இது சும்மா போட்டு பார்த்தா அது ஒரு பேர் போட்டு பாக்குறதுக்கும் என்ன காசு 4000 ரூபாய் காசு. சில பேர் என்ன சார், நீங்க வந்து டெய்லி ஃபேஷன் உண்மையிலே நான் சொல்றேன், பல பேர் வந்து பேருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஒரு பேர் போட்டு பார்க்க உங்களுக்கு காசு காட்டி செக்கிங் காசு. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இது இல்ல ஏதோ லக்கில கிடைச்சிட்டு 2 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டு. எங்களுக்கு 2 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டு. 2 தமிழ் பேரா ரிஜெக்ட் ஆயிட்டு, சும்மா இங்கிலீஷ் பேர் கொடுத்தோம் ஓகே ஆயிட்டு. அதாவது கம்பெனி சட்டத்துக்குள்ள எத்தனை 15 இருந்தா தர மாட்டாங்க. அதுக்கு பதிலா சில பேர் இப்ப டெய்லி ஃபேஷன் ஜெஃப்னா, டெய்லி ஃபேஷன் பிளாங்கா அதை விட என்னன்னா இங்கிலீஷ்ல சாரி ஒரு பேருக்கு வேற அங்கால இன்னமும் ஒரு பேர் இருந்தாலும் அது கிடைக்காது. நீங்க வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்க கஷ்டப்படுவீங்க. இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறபடியா ஓகே. நீங்களாம் சொல்லணும் பேர் எப்படி. இல்ல நாங்களும் நல்லா இருக்குது அதான் சொல்லணும். இப்ப வெப்சைட் கிரியேட் பண்ணக்குள்ள இப்ப சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு தலைவின பேர் இருக்குமா இருந்தா அவங்களுக்கு அதான் ஞாபகத்துக்கு என்னபடியா ஒரு யூனிக்கா இருக்கல டக்கண்டு கிளிக் ஆகும். இனி இந்த இவ்வளவு யூடியூபர்ஸ் நிக்கிறோம் போட்டு பிரபலப்படுத்தி விடுறாரு. எனக்கு அந்த அன்புன்றது சந்தோஷம் வந்ததுக்கு உண்மைதான். அந்த ஒரே நேரத்துல எல்லாரையும் பாக்க எனக்கு அது இல்ல அப்படி இல்ல, வளமையா இத்தனை பேரை கேமராக்கு முன்னுக்கு நிப்பாட்டி இருப்பீங்க. இப்ப பாருங்க அதுதான் எனக்கு உங்க 2 பேரை நிப்பாட்டிட்டு இருக்கு. கஷ்டமா இருக்குல்ல. அதுதான் மேலும் மேலும் உங்களுடைய தொழில் துறை இன்னும் விஸ்தரித்து போகணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நான் சந்தோஷம். சரி நண்பர்களே, தவகரனுடைய வியாபாரம் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.